அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதமும் பங்குனி மாதத்துலேயே வரக்கூடிய துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்போது இந்த செவ்வாயோட பயிற்சி எங்கே இருக்குது அப்படின்னா அவருக்கு 9ஆம் இடத்துல ஒரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 8ங்கிறது 9ங்கிற இடத்துலையே நம்ம ரெண்டும் கலந்த மாதிரி. ஏன் அப்படின்னா புதனோடைய வீட்டில் செவ்வாய் பகவானும் அவர் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 2 விஷயமா இருக்குது. ஏன்னா மார்ச்சும் இருக்குது, அந்த இடத்துல பங்குனி மாதமும் இருக்குது. அப்போ இந்த 2 காலகட்டம் என்ன நடக்குது உங்களுக்குன்னா, விற்காத ஒரு இடம் விற்றுரும், கிடைக்காத ஒரு இடம் கிடைச்சிரும். நீங்கள் இடத்துக்கோ இல்லை வண்டி வாகனத்துக்கோ கண்டிப்பாக மூவ் பண்ணிகிட்ருப்பீங்க. 101% நடந்துடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயத்துக்கு போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. கருங்காலி கட்டை, இந்த கருங்காலி கட்டை அப்படிங்கிறது நல்ல விசேஷம். ஏன் அப்படின்னா ஒரு குலதெய்வத்தை நம்மளோட சேர்ந்து கூப்பிட்டு வரக்கூடிய ஒரு ஈர்ப்புத்தன்மையோட கூடிய கட்டை கருங்காலி. அப்போ கருங்காலியும் அடுத்தது எலுமிச்சம்பழத்தில் நிறைய சிட்ரிக் இருக்குது. அப்போ இந்த சிட்ரிக் ஒருவரை கவரக்கூடிய தன்மை, மற்றவர்கிட்ட இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த 2 விஷயமே பயன்படும். அப்போ இதை நீங்கள் போயிட்டு வரும்போது எடுத்து நீங்கள் போயிட்டு அந்த விஷயத்துக்காக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்போது நீங்கள் இந்த துலா ராசிக்காரங்க இந்த மாதம் யாரை வழிபடணும் அப்படின்னா, சூரிய பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் எங்கே இருக்கார்? குரு வீட்டில் இருப்பார். அப்போ அந்த குரு வீட்டுக்கு அதிபதி யார்? அந்த குரு பகவான் அங்கே சூரியன் இருக்கார், சனி பகவான் வந்துடுவார், ராகு அங்கே இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புற்றுள்ள ஒரு தெய்வம், இப்போ இந்த புற்றுக்கண் மாரியம்மன் இல்லை புத்து இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு விளக்கு மட்டும் போடுங்க. இப்போ இந்த பால் ஊற்றுறது அதெல்லாம் கிடையாது, ஒரு விளக்கு போடுங்க. அந்த விளக்கு போட்டு நீங்கள் வழிபட்டாவே உங்களுக்கு நாக தேவதையோடைய அம்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடும். அடுத்தது எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். இந்த துலா ராசிக்காரங்கள் இந்த வருஷம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள், கணவராக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு படி மேலே நிறுத்தி பார்த்து அவங்க சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு பண்ணும். விருச்சிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விருச்சிகத்துக்கு கரெக்டாக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவான், ராகு பகவான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு 5ஆம் இடத்துலையும் காலபுருஷத்துக்கு ஒரு 12ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். என்னுடைய மகனுக்கு ஊதியம் கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, இதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம், கண்டிப்பாக கிடைச்சிடும். கட்சியில் இருக்கிறவங்க நான் பின்ன நின்று செயல்படுறேன், ஆனால் நான் முன்னே வர முடியலை, என்னை சார்ந்து எல்லாருமே இருக்காங்க ஆனால் முன்னாடி போயிடுறாங்க, நான் பின்னாடியே நிற்கிறேன்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக கட்சி சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம். அடுத்தது பல் சம்மந்தப்பட்ட டாக்டர், பல்லு டாக்டர் அப்படின்னு பர்டிகுலராக பல் டாக்டர், அடுத்தது பர்டிகுலராக எலும்பு, இந்த 2 சார்ந்த டாக்டர் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க நினச்சது இந்த மாதத்துக்கு உண்டான அடித்தளம் கிடைச்சிடும். இவங்க கும்பிட வேண்டிய அமைப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குலத்துக்கு நடுவில் ஒரு தெய்வம் இருக்கும், இல்லை ஒரு அருவிக்கு கீழே ஒரு தெய்வம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த கொல்லிமலையே நீரால் சூழப்பட்டது. அப்போ கொல்லிமலைக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் அப்படிங்கிறவரை தரிசிட்டு வரும்போது இந்த விருச்சிக ராசிக்கு அமோக பலன் இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்தோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க, சில பிரச்சனைகள் இருப்பாங்க, அதுவும் தீர்க்கக்கூடிய காலமாக இருக்குது. ஒரு வியாபாரத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு இருப்பீங்க, அதுவும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அப்போ நீங்கள் இந்த கொல்லிமலைக்கு ஒரு நீரறிவு ஒரு 5 அருவியிலையாவது குளிச்சுட்டு எட்டுக்கை அம்மனை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது ஒரு அற்புத பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், அது 9ஆம் அதிபதி, காலபுருஷத்துக்கு 9. அப்போ இந்த தனுசு ராசிக்கு கேது பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா 10ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அப்போ இந்த மாதம் கொஞ்சம் வாய் அடக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா 7ல் போய் செவ்வாய் இருக்குது, 10ல் கேது இருக்குது. அப்போது
தொழிலில் சில இடர்பாடுகள், குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் இது உண்டாகும். என்னென்னா, எனக்கு இது செஞ்சு கொடுக்கல, இது எனக்கு நடத்தி கொடுக்கல. ஏன்னா உங்களுடைய வாக்கை அங்கே காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு இந்த மாதம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது மாறும். ஆனால் அந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் வாக்கு கொடுக்கறது பார்த்து கொடுங்க. வீட்டில் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் 2 பேரும் உங்களுடைய ஒற்றுமையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சண்டைக்கு யாராவது உள்ளே பூந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை பெருசாகிடும். 10ங்கிற தொழில் ஸ்தானத்தில் யாரையும் மிரட்டி வேலை வாங்காதீங்க. அதில் வந்து ரெட்டை பேர் கொண்டவங்க, இப்போ ராதா கிருஷ்ணன், கௌரி சங்கர், இந்த மாதிரி ரெட்டை பேர் கொண்டவங்க உங்களோட வேலையாட்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களே அதட்டாதீங்க. ஏன்னா அவங்க பலகாலம் உங்கள் கூட இருந்திருப்பாங்க, திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. அப்போ உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் அதிபதி வீட்டு ஸ்தானம், வீடு மாற்றக்கூடிய அமைப்பு, திடீர்னு காலி பண்ண சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு வந்து இந்த வீடே பிடிக்கல, இப்படிங்கிறதுலாம் ஒரு 2 மாதம் இருந்துட்டிங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நார்மலாக மாறிடும். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, சித்தர் வழிபாடு. எப்பவுமே வந்து தனுசுக்கு சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாங்கள் சித்தரை மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ ஒரு சில பழங்கால கோயிலுக்கு போனீங்கன்னா 64 நாயன்மார்கள்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. இது ரொம்ப ஒரு விசேஷம். இப்போ அப்போல்லாம் ஏன் அந்த 64 நாயன்மார்களுடைய பெயர் எழுதி அந்த சிலையை வடிவமைச்சிருப்பாங்க தெரியுங்களா? அந்த ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் உச்சரிச்சுட்டு வரும்போது அவங்க என்னெல்லாம் தவம் செய்தாங்க, அவங்க எதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். கோயிலில் எதுக்காக இந்த சிலைகள் வச்சுருக்காங்க, எதுக்காக அந்த மரம் ஒரு நம்ம விருட்சம்னு வச்சுருக்காங்க, எதுக்காக ஒவ்வொரு பிரகாரம் ஒவ்வொரு டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பரிகாரத்தை சுற்றி வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இப்போ அந்த பேரெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. படிச்சுட்டு வரும்போது அந்த பெயர்கள் உங்களுடைய மூளைக்குள்ளே ஏறிடும். அப்போ அவங்க செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைச்சிடும். அடுத்தது, ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது. அப்போ வடக்கு, கிழக்கு, மேற்கு, அப்போ இந்த ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு அந்த கடவுள்கள் மூலயமா கிடைக்கும். இதுக்கு தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, அங்கே தலை விருட்சம்னு வச்சுருக்காங்க. அப்போது ஒரு தலை விருட்சம் அப்படின்னா என்ன? பரம்பரையாக. அப்போ இந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்மளுக்கு இது அப்படியே துளிர் விட்டு, காய் விட்டு, கனி விட்டு, இந்த மாதிரி ஒரு அப்படியே அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கணும் சொல்லி தான் ஒவ்வொரு கோயிலும், அது பழங்கால கோயிலில் தலை விருட்சங்கள் வச்சுருக்காங்க. அப்படி இந்த ராசிக்காரங்கள் நான் சொல்ல முறையில் நீங்கள் போய் பழங்கால கோயிலில் வழிபட்டு வரும்போது நீங்கள் பரம்பரையாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, எப்பவுமே ஒரு தீராத பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இது இருக்குது. இதை உங்கள் குழந்தைகளுக்கும் வழிவகுத்து கொடுங்க, அவங்களும் இதையவே ஃபாலோ பண்ணட்டும். சரி, இப்போ இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, எதிர்பார்த்துட்ருக்கிற வேலை இப்போ கிடச்சிரும், எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய தொழில் இப்போ அமைஞ்சிரும், எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பணம் இப்போ வந்துடும். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புத பலன் இந்த மாதம் கொடுத்துடும். மகர ராசி அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிகிட்ருக்கேன். மகரம் அப்படிங்கிறதே வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. அப்போ இந்த ராசியிலையும் அடுத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அமைப்பே ஒன்றே தான், சனி பகவான் தான். அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க வித்தியாசமாக ஒரு பெண்களாக இருந்தால் சமைப்பாங்க, ரொம்ப அற்புதமாக சமைப்பாங்க. வித்தியாசமான முறையில் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு பிஇ படிச்சிருக்காங்க, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களால அதை தொடர்ச்சியாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, சொந்த தொழில் செய்யணும், நான் வந்து ஒரு கலைநயத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு செய்யணும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உருவாயிடும். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய அந்த எண்ணலை தொழிலையே தான் இருக்கும். அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை வாங்குறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது. வேலை வாங்குறது பிடிக்குமேலே கை கட்டி வேலை செய்கிறது அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் இவ்வளோ நாள் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுருக்கீங்க, அப்போ நான் சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஆயத்தம் உங்களுக்கு ஏற்பாடு ஆகிடும். அப்போ எப்போ உங்களுக்கு அது உங்களுக்கு கை கூடும் அப்படின்னா, குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை கூடிடும். உங்களுக்கு என்ன ஆகும்னா,
அப்பப்போ நீர் கோர்த்துக்கும். உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நீர் கோர்த்துக்கும். டக்குன்னு சளி பிடிச்சிடும். உங்களுக்கு கை கால்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களை வந்து அசைக்கவே முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா நீர் கோர்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஷார்ட் டெம்பர் ஆயிடுவீங்க. அதுவும் இந்த மாதம் ஷார்ட் டெம்பரில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை இழந்துருவீங்க. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்திருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது, நல்ல விசேஷமும் இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்போ சனி பகவானை நேருக்கு நேர் கும்பிடக்கூடாது, சைடில் நின்று கும்பிடணும். நல்லா ஒரு அமைப்பில் அவரை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்று அவரை நீங்கள் கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், நல்ல ஒரு திறமை உங்களுக்கு செயல்பாடாக இருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேது பகவானை கும்பிட்டு வரணும். அப்போ கேது அப்படின்னா எங்கே தனிச்ச கேது இருக்கார், எங்கே கேது பகவான் இருக்கார் அப்படின்னு பார்த்து ஒரு முறையாவது கேது பகவானுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறந்தது. கும்பராசி நேயர்கள் எப்பவுமே ஒரு 11ஆம் இடத்துல தான் இருக்காங்க. ஏன் கும்பத்தை கொண்டு வந்து 11ஆம் இடத்துல வச்சாங்க அப்படின்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான். ஆனால் 10, 11 இந்த 2 இடத்துல ஏன் வச்சுருக்காங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கு முழுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 7ஆம் இடம், 10ஆம் இடம், 11 7 குடும்பம் நல்லா அமைஞ்சு தொழில் அமைஞ்சு அதில் லாபத்தை இருந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய அத்தனை ராசிகளுடைய கிரகங்களையும் பாவத்தையும் நம்ம ஈஸியாக அனுபவிக்கலாம். அதனால தான் ஆயுள்காரகன், தர்மகாரகன், நீதிமான் இவற்றுக்கு அதிபதியான சனி பகவான் 10க்கும் 11க்கும் உடையவர். அப்போ அவருடைய ஸ்தானம் எங்கே போகுது அப்படின்னா கரெக்டாக மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு போக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் கும்பத்தில் தான் இருக்கார். அவர் கும்பத்தில் இருக்கும்போது கும்ப ராசிக்காரங்களுக்கோ இல்லை மகர ராசிக்காரங்களுக்கோ இல்லை மீன ராசிக்காரங்களுக்கோ 7.5 சனி எந்த பாதிப்பும் இருக்காது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாரும் வந்து 7.5 சனி பாதிப்புன்னு சொல்கிறீங்க. இந்த 7.5 சனி கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாருடைய வீட்டில் அவருடைய வீடான மகரத்தையும் கும்பத்தையும் பாதிக்காது, அடுத்து தனுசுவையும் மீனத்தையும் பாதிக்காது. ஏன்னா அவர் ரொம்ப நட்புக்காரர். அப்போ இந்த இடத்த கண்டிப்பாக பாதிக்க வைக்காது. ஓகே, அப்போ இந்த 7.5 சனியில் இருக்கக்கூடியவங்க தன்னை மேம்படுத்திக்குவாங்க, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக்குவாங்க. அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தனித்திறமையை காட்டக்கூடிய காலம், தனித்திறமை காட்டி அதனால் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்குது. வீட்டில் நல்ல பேரை ஏற்படுத்திக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, அது வெளியவே வராது, அவங்களால அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. கண்டிப்பாக இந்த மாதம் அவங்களுக்கு யாராவது ஒருவர் மூலயமா அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கும்பம், அப்போ நீங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க எப்பவுமே ஒரு பழம்பெரும் கோயிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுவும் நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆலயம். இப்போ சிவபெருமான் ஆலயத்தில் நீங்கள் எந்த ஒரு பழம்பெரும் கோயிலுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலே உங்களுடைய பெரும் பிரச்சனை சின்ன பிரச்சனையாக மாறிடும். இதுக்கு நிறைய புராண கதைகளே உண்டு. அதனால் உங்களுடைய கும்ப ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் கேது பகவானையும் பழம்பெரும் கோயிலான ஈஸ்வரன், ஏன்னா ஈஸ்வரனுக்கு இணையான ஒரு அமைப்பு சனி பகவானுக்கு உண்டு. இதை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அற்புத பலன் கண்டிப்பாக இருக்கும். ஆயுள் நல்லா ஒரு அமைப்பாக இருக்கும், நல்ல விருத்தியாகும், ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை ரொம்ப மதிங்க. கண்டிப்பாக அவங்கள துச்சமாக நினைச்சிங்கன்னா இத்தனை பலன்களும் உங்களுக்கு கீழே இறங்கிடும். ஓகேவா? இந்த மீன ராசி அப்படிங்கிறது எப்பவுமே குளம் குட்டை நீர் சார்ந்த ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அது உபய ராசின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதம் நான் எல்லாம் அலைஞ்சிட்டேங்க, என்னால் ஒரு நிலையில் நிற்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உபய ராசி உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படும். ஏன்னா இந்த உபய ராசிங்கிறது நிலைச்சு ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. அப்போது மோட்சஸ்தானமான ஒரு மீனத்திலையும் 12ஆம் இடத்துலையும் உபயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ சனி பயிற்சி ஆக போகுது. அப்போ இந்த சனி பயிற்சி எப்போனா இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து உங்களுடைய அமைப்புக்கு வரும். அங்கே ராகு பகவான் இருக்கார். அப்போ இந்த ராகு பகவானும் சனி பகவானும் இணையிற
காலங்கள் உங்களுக்கு அற்புத ஒரு பலன். ஏன் அப்படின்னா சனி ராகு இணைஞ்சால் எல்லாம் வெட்டுப்படுது, எனக்கு தடங்கல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை உண்டு பண்ணி கொடுக்கும். தொழிலில் ஒரு கட்டத்தில் இருந்து 2வது கட்டம் நீங்கள் டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு போவீங்க. அது நிச்சயம் நடந்தே தீரும். அடுத்தது தொழிலில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரூ. 3 ஒரு ஊதியம் கிடைக்குதுன்னா அதில் வந்து ரூ. 5 ஒரு ஊதியம் கிடைக்கும். உங்களுடைய குடும்ப ஒற்றுமை நிகழ்வும். அடுத்தது எப்போ பாரு எனக்கு வண்டி ரிப்பேர் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, எது எடுத்தாலும் பிரச்சனைனா புது வண்டிக்கு ஆயத்தம் கண்டிப்பாக உண்டு பண்ணும். அப்போ இந்த புது வண்டி வாங்குவீங்க, ஆனால் அதில் கவனமாக பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிடுவீங்க. எனக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவேன், நான் இது கண்டிப்பாக இது செயல்படுத்திடுவேன், நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்பு குருமார். அப்போது நம்மளுக்கு வந்து எதுலேயோ ஒருத்தர் குருமாராக தானே இருந்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு டீச்சிங்கில் இருந்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம தந்தையே ஒரு குருமார் தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, படித்த ஸ்கூல், உங்களுடைய படித்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த திண்ணையில் உட்காந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலாபலன் கிடைக்கும். அடுத்தது குரு வாழ்க குருவே துணைன்னு ஒரு நாளைக்கு 11 முறை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குருவுடைய அமைப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அடுத்தது உங்களுடைய பெயருக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி போட்டு பேர் எழுதிட்டு வாங்க. இப்போ நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அமைப்பில் உங்களுடைய பேருக்கு முன்னாடி உங்கள் டிகிரியை போட்டு சேர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு குரு அம்சம் கண்டிப்பாக சூப்பராக கிடைச்சிடும். அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து 2ஆ அறுத்து அதை உப்பு சர்க்கரை எதுவுமே போடாமல் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்குள்ள தெய்வ சக்தி கண்டிப்பாக உள்ளே பூந்துடும். நீங்கள் சொல்கிறது வாக்கு பலனாக பழிச்சிடும். இது உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலையும் நல்ல விஷயங்கள் அமையும். நீங்கள் வீட்டிலையும் அம்சமாக, ஏன்னா கெட்டதே பேச மாட்டீங்க. அப்போ உங்களுடைய வாக்கு பலனும் நல்லதாக இருக்கும். குழந்தைகளுடைய அமைப்பும் நல்லதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க செயல்படுத்தி கொடுப்பாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு அற்புத பலன் இந்த மாதம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் இந்த பதிவில் நம்ம ராசி பலன் சில பரிகாரங்களை நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் இந்த மாதத்தில் அப்படியே பயன்படுத்திட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகுது. வருட பலன் மாறுது, மாத பலன் மாறுது, நாள் பலன் மாறுது. அப்போ இந்த நாள் பலனை வச்சு தான் நம்மளுடைய செயல்பாடும் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் இப்போ இந்த மாத பலனில் என்ன செய்யக்கூடாது செய்யலாங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு கண்டிப்பாக அதன் வழிமுறை எப்படிங்கிறது நல்ல தீர்வாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது அமாவாசை, பௌர்ணமி இப்படி வந்து நம்மளுக்கு வருது. இப்போ அமாவாசையில் ஒருத்தர் ஒவ்வொன்றும் செய்வாங்க, பௌர்ணமியில் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இது வழியாக நம்மளுக்கு செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். ஆனால் அமாவாசையில் என்ன செய்யணும், அமாவாசைனா என்ன? இப்போ நம்ம பிதுர் தேவதைகளும் நம்ம முன்னோர்களும் நம்ம பூமிக்கு வரும் நாளை தான் வந்து நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம வீட்டு வாசலில் வந்து கோலம் போட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்னா கோலம் என்பது மகாலட்சுமி. அப்போது அந்த அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு சாதம் செஞ்சு ஒரு படையல் வச்சு அவங்களுக்காக காத்து அவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ஏற்பாடை வகுத்து வச்சுருக்காங்க. அப்போது சூரியனும் சந்திரனும், சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேரும் நாளே அமாவாசை. அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் சேரும் அந்த நாட்கள் நெற்றிக்கண் திறக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு சுழுமுனை அப்படிங்கிற பேர். அப்போ இந்த சுழுமுனை நம்மளுடைய நெற்றிக்கண் திறப்பின் மூலியமாக ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எந்த விஷயங்கள் பாபம் செஞ்சிருந்தாலும் தர்மம் செஞ்சிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதற்கு தகுந்த விஷயத்த நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அவங்க வந்து வழி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அதன் வழியில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செஞ்சுட்டே வரலாம். அந்த நாள் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதில் முக்கியமாக வந்து யாருமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அடுத்தது அந்த நாளில் கண்டிப்பாக ஒரு 2 பேர்த்துக்காவது நீங்கள் ஒரு தானம், அன்னதானம் நீங்கள் போடணும். அன்னதானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா
மேக்ஸிமம் ஏன் 2 பேர் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் 2 பேராவது வருவாங்க. அப்போ யாராவது ஒருவர் மூலியமா நம்மளுடைய சாப்பாடு அவங்க சாப்பிடக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பு இருக்குது. அதனால தான் 2 பேர்த்துக்காவது நம்ம தானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது, இந்த அமாவாசை நாளில் நான் வண்டி வாங்க போகிறேன், நான் வீட்டுக்கு புண்ணியாச்சனை பண்ண போகிறேன், அடுத்தது நான் வந்து வீடு ஒரு ஆஃபீஸ் போட போகிறேன், இப்படி நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க அமாவாசையில் ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக ஆரம்பிக்காதீங்க. அமாவாசை என்பது இருட்டு. அப்போ உங்களுடைய எந்த விஷயம் நல்லதாக கொண்டு போகிறீங்களோ அது உங்களுக்கு பெரிய வெளிச்சமாக பிரகாசமாக இருக்காது. இதுவே நான் வீடு விற்க போகிறேன், நான் ஒரு விஷயத்தை டிஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் அந்த நாட்களை பயன்படுத்திக்கலாம். அந்த நாட்களை என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னோர்களை மட்டும் முழுமையாக வழிபட்டு அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு நேரம் விரதம் இருந்து ஒரு 2 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டு வீட்டில் ஒரு சின்ன படையல், ஒரு வடை பாயசம் உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணி நீங்கள் வாங்க. கண்டிப்பாக இதை தான் செய்யணுமே ஒழிய, அந்த நாளில் ஒவ்வொருத்தர் கோயிலுக்கு போங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த நாள் வீட்டில் வழிபடக்கூடிய நாளாக தான் நீங்கள் இருக்கணும். அந்த நாள் ஒரு தலைச்சம் பையன் உங்களுக்கு வந்து முதல் பையனாகவோ இல்லை முதல் பொண்ணாகவோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கையால் ஒரு 7 விரலி மஞ்சள் எடுத்து அது மஞ்சள் கயிறு சரடு இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி ஒரு மாலையாக்கி உங்களுடைய சாமி ரூம்குள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து சப்த கன்னியர்களுக்கு ஒரு நல்ல விசேஷம். அப்போ நல்ல காரியம், சுமங்கலமான ஒரு காரியம், நம்ம வீட்டில் ஒரு ஒரு நல்ல விசேஷம், இதெல்லாம் தடங்கள் பட்டிருக்கோ அந்த விசேஷங்கள்லாம் அந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துரும். அது பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாளில் தான் நான் சொல்லக்கூடிய எந்த நல்ல விஷயங்கள், ஒரு பொண்ணு பார்க்க போகிறது, ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகிறது, அடுத்தது ஒரு ஒரு பூமி பூஜை போடுறது, இல்லை புண்ணியாச்சனை பண்ணுறது, ஒரு கடை திறப்பு விழா, எந்த விஷயம் ஓப்பனிங் அப்படிங்கனாவே அது உனக்கு பௌர்ணமி தான் உங்களுக்கு நல்ல விசேஷம். அப்போ இந்த பௌர்ணமி நிலவு, அதே பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிலவு முழு நிலவு. அப்போ இந்த முழு நிலவு நம்மளுக்கு முழுமை அடையும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பௌர்ணமி. அப்போ இந்த பௌர்ணமி முழுமையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். ஏன் நெய் அப்படின்னா, நெய் என்பது வாசனை உள்ள ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் போது இந்த வாசனை வீடு முழுக்க, ஒரு நெய் வாசனை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணும். அப்போ இந்த நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டால் முழு நிலவும் முழு உங்களுக்கு ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது. அந்த நாளில் நீங்கள் ஒரு சிகப்பு, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலந்த ஒரு நிறமும் இல்லை சிகப்பு கலந்த ஒரு நிறத்துலையோ ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷம் இருக்கும். அந்த நாளோடைய ஒரு அமைப்பு என்னென்னா 1, 5, 9 எந்த எண்ணிக்கை. இப்போ யாருக்காவது ஏதாவது கொடுக்குறீங்க இல்லை ஏதாவது பண்ணுறீங்கன்னா 1, 5, 9 எண்ணிக்கையில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு அற்புத பலனை கண்டிப்பாக கொடுத்துரும். அடுத்தது வெற்றிலை. இப்போ பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெத்தலை வாங்கிக்கோங்க, அடுத்தது ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க, பாக்கு வாங்கிக்கோங்க. ஒரு வெண்கல சொம்பில் பௌர்ணமிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சொம்பு, சின்ன சொம்பு வாங்கிக்கோங்க. அதில் தினம்தோறும் 2 ரூபா 1 ரூபா இந்த அளவுக்கு தான் பாக்கு வாங்கணும். இந்த பாக்கை அந்த சொம்பில் போட்டுகிட்டே வாங்க. ஒரேடியாக நிறைக்கக்கூடாது. தினந்தோறும் 1 ரூபா இல்லை 2 ரூபாய்க்குள்ளே பாக்கு வாங்கி அதை தினந்தோறும் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எத்தனை மாதம் கழித்து அந்த சொம்பு நிறையுதோ அந்த நாள் ஒரு காரியம் நல்லது நடந்துடும். நீங்கள் அதை சோதிச்சுட்டு கூட பார்க்கலாம். இந்த வெத்தலை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் வெத்தலை நீங்கள் சொம்பில் பாக்கு போடுற முதல் நாளில் 2 வெத்தலை எடுத்து அந்த சொம்பு சுற்றி உங்கள் தலையும் சுற்றி உங்களுடைய வயசு, இப்போ வந்து எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, அப்போது இப்போ 50 வயசுன்னு வச்சுக்கோங்க, 51, 50னா கூட்டுத்தொகை 5, 51னா 6, இந்த மாதிரி சுருக்கிட்டு அந்த வெத்தலை அந்த அளவுக்கு பிச்சிருங்க. இப்போ 51னா 6ஆக பிச்சு அதையே ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு தண்ணி பாத்திரத்தில் ஒரு நாள் பூரா உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த நாள் செடிக்கு போட்டுருங்க. உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக நீர் போல் கரைஞ்சிரும். இப்படி தான் வந்து பௌர்ணமியை செய்யணுமே ஒழிய, பௌர்ணமி நாளுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுடைய வம்ச வழி நல்லபடியாக இருக்கும். அடுத்தது,
நம்ம இப்போது ஒரு வியாபாரத்தில் ஒரு தடங்கள் இருக்குது. நம்ம எல்லா பொருட்களும் வாங்கி வச்சுட்டோம், ஒரு கஸ்டமர் கூட வரலை, வியாபாரம் எனக்கு செழிக்கலை. ஏன்? பக்கத்து கடைக்கு போகிறாங்க, உங்கள் கடைக்கு வரலை, ஆனால் பக்கத்து கடைக்கு போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காளிக்கு உகந்த நம்மளுக்கு ஒரு காய், அதுக்கு பேர் முள்ளுக்காய்ன்னு சொல்லுவாங்க, ஊமத்தங்காய். இந்த ஊமத்தங்காய் முள்ளுக்காய்ன்னு சொல்லுவாங்க, ஊமத்தங்காய்ன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து 2 ஊமத்தங்காய், ஒரு ஊமத்தங்காய், ₹1 காயின், கொஞ்சம் அருகம்புல், இதை எடுத்து நல்லா கட்டி, இது போல் இன்னொன்னையும் கட்டி 2 கதவுலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் 2 பக்கம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வரக்கூடியவங்களை நல்ல ஒரு விசேஷமாக, அந்த திருஷ்டியெல்லாம் அப்படியே போயிடும், மக்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு காயாக அது இருக்கும். அது காளி வசியம் உடைய காய். அப்போ அதை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு திருஷ்டி உங்களுக்கு உடனே நிவர்த்தி ஆகிடும். இப்போ சொல்லுவாங்க, நான் இந்த கதவு வழியாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் வடக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கிழக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இல்லை 2 கதவு இருக்குது, நான் எந்த கதவு வழியாக நான் வந்து ஓப்பன் பண்ணால் எனக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு கணக்குமே கிடையாது. நீங்கள் எத்தனை கதவு வச்சுருந்தாலும் அந்த 2 கதவுக்குமே இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க, வியாபாரம் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? அடுத்தது, நீங்கள் எப்பவுமே ஒரு புல்லாங்குழல், அது வந்து உங்களுக்கு மூங்கில் குச்சி இல்லாட்டால் புல்லாங்குழல் எடுத்துக்கோங்க. இந்த புல்லாங்குழல் இருக்கக்கூடிய ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கோங்க. ஒரு செல்லோ டேப் போட்டு இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி, அந்த புல்லாங்குழலுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கரும்பு சர்க்கரை, உங்களுக்கு வந்து ஒரு நாள் போதும், ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கரும்பு சர்க்கரையை வச்சு அடுத்த நாள் அதை எடுத்துடுங்க. எடுத்து அந்த கரும்பு சர்க்கரையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புல்லாங்கல்லை உங்களுடைய கல்லாப்பெட்டிக்குள்ளேயே வைங்க. என்றைக்கும் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும். இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஒரு நன்மைகள் இருக்குது அப்படின்னு. சரி, இன்றைக்கி நம்ம இந்த பரிகாரங்களாக எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய வியாபாரத்துக்கு, நம்மளுடைய வீட்டுடைய பிரச்சனைகளுக்கு, தடங்களுக்கு, இதுக்கு எல்லாம் தான் நம்ம விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொதுவான ஒரு கருத்து, இப்போ பொதுவாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரமாக இப்போ வந்து ஒரு நான் நைட்டு வந்து ப்ரே பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, 7 மணிக்குள்ளே விளக்கு போட்டுருங்க. 7 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடிய விளக்கு போடுறதோ இல்லை ப்ரேயரோ கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த ஈவினிங் டைம் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வீட்டில் இது நான் வெளியில் எப்படி விளக்கு போடலான்னா, 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் முனீஸ்வரர், கருப்பராயர், இந்த தெய்வத்துக்கு அந்த 6 மணிக்கு மேலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் எத்தனை விளக்குனா உங்களுடைய வயசுக்கு உண்டான விளக்கு போட்டுட்டு வாங்க. பெரிய விஷயத்துக்கு காத்துட்ருப்பீங்களா? இப்போ எனக்கு பெரிய கவர்மெண்ட் ஜாப்பு, இல்லை எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம், இப்படி எதுக்கு பெருசாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு போய் உங்கள் வயசுக்கு உண்டான விளக்கு போட்டு, அதில் வந்து நல்லெண்ணெய் தான் போடணும், அதை வந்து 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே போட்டுருங்க. இப்படி 7 முறை பண்ணிட்டு வாங்க. அந்த 7வது முறை விளக்கு போட்டு நீங்கள் அடுத்த வாரங்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கையில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். உங்களோட வருடம் முழுக்க ஒரு நல்ல காரியத்திலேயே உங்களுடைய செயல்பாடு இருக்கலாம். எந்த தடங்களும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் நம்மளை சிக்கிக்கொள்ளாமல் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.